ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தனை பேரும் சொல்கிறாங்க டயர்டானா போட்டும் இப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. வேணும்னே பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் ஷீ இஸ் டிஃபெண்டிங் ஹர் செல்ஃபு. ஸோ ஃபஸ்ட்டு கையை வச்சு தள்ளினாங்க. இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த ஃபோட்டோவில் என்ன தெரியுது? இப்போ பார்வதி காலை வச்சு அந்த பொண்ணு பேக்கில் தள்ளுறாங்க. இந்த கமருதீன் இருக்கான்ல, காமுருதீன், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கால் இருக்குல்ல, அந்த தொடைய வச்சு காலில் அப்படி தள்ளி விடுறாங்க. எப்படிங்க? இப்போ வரைக்குமே எனக்கு அந்த ஷிவரிங் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அது அந்த அளவுக்கு ஒரு க்ரூயலிட்டி, அந்த ஒரு அளவுக்கு டாக்ஸிசிட்டி இந்த சொசைட்டி எதை நோக்கி போயிட்டுருக்கு? இந்த அளவுக்கு டாக்ஸிசிட்டியை நம்மளால் பார்க்க முடியுது? இதுதான் நெஜ சொசைட்டிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி இதை பண்ணியும் அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு பெரிய விஷயம் ஆயிடுச்சுங்க. நேற்று நான் ஒரு 2 மணி வரைக்கும் பார்த்தேன். அப்போ அவங்க அவங்களுக்குள்ளரையே சொல்லிகிட்டு இருக்காங்க, விஜய் சேதுபதி சொன்னால் நம்ம என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் குறும்படம் போட்டு காமிக்கணுங்க. இவங்க என்ன தெரியுமா, அப்படியே பிளேட்டை மாற்றுறாங்க. சாண்ட்ரா தான் இழுத்தாங்க, சாண்ட்ரா தான் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு மைக்கில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஏன் அவங்களோட பிஆர் கட் பண்ணி எடுத்து இவங்க பக்கத்தில் நியாயம் இருக்குன்னு போடுறதுக்கா? அத்தனை பேருக்கும் உண்மை அப்படியே வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க. என்ன போர்ட்ரே பண்ண நினைக்கிறாங்க? எப்படி பீப்புளை மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? they are such a cruel people, toxic people. எனக்கு தெரிஞ்சு அவங்க பிக் பாஸில் மட்டும் இல்லை, அவங்க எங்கேயும் ஒரு மனிதனாக இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாதவங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த பொண்ணு கீழே உழுவும் போது கூட ஒரு கருணையே இல்லைங்க அவங்கள்ட்ட. கருணையே இல்லாதவங்கள என்னங்க சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. உங்களோட கருத்து என்னவோ அதை சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.